meet your church for the first time. முதல் முறை உங்களுடைய திருச்சபைக்கு வந்திருக்கிறேன். I really thank Pastor Lilama for arranging this special meeting for the glory of the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாம மகிமைக்காக இந்த அற்புத பெருவிழாவை இங்கே ஒழுங்கு செய்த அன்பான பாஸ்டர் லீலாமா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். I do believe that Lord Jesus Christ is going to do very great things in this place all these 3 days. இந்த 3 நாட்களும் இந்த ஸ்தலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் மனதார நம்புகிறேன். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Amen. Before I share the word of God, my wife is going to come and sing a song for you. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி உங்களுக்காக ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். She is a very good preacher. அவர்களும் ஒரு மிக சிறந்த பிரசங்கியார் தான். She has a name in Andhra Pradesh, nickname. People call her Bullet Kalpana. ஆந்திராவிலே உங்களுக்கு என்ன பட்ட பேர் கேட்டீங்கன்னா சீரிப்பாயும் தோட்டா கல்பனான்னு சொல்லுவாங்க. Hallelujah. Hallelujah. Because when she takes the mic, it's like AK-47. அவங்க கையில மைக் கொடுத்தீங்கன்னா AK-47 தானிங்கி துப்பாக்கியை போல் குண்டுகள் பொழியும். Hallelujah. Hallelujah. That's the anointing God has given to her. தேவன் கிருபையால் தந்த அபிஷேகம் அதுதான். Hallelujah. Hallelujah. So this must be a very special meeting. அப்படினா இந்த கூட்டம் விசேஷித்த கூட்டமாக தான் இருக்க வேண்டும். Amen. Amen. Something special is going to happen to you. உண்மையாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷம் நடக்க தான் போகிறது. Something special is going to happen in your life, for your family. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு விசேஷமான பாக்கியம் நிச்சயம் நடக்க போகிறது. Amen. Amen. Okay, before I take the mic for the word of God, I invite my wife. Her name is Kalpana Emmanuel. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் என்னுடைய மனைவி கல்பனா இமானுவேல் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். Hallelujah. Hallelujah. பயப்படாதீங்க, நான் எந்த துப்பாக்கியோட வரல. Hallelujah. How many of you are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. Hallelujah. Greet you all in the beloved name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்பத்தின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Today is a special day. We all celebrate Independence Day, and we really pray on this special day, Lord Jesus, to bless and save India. நாம் அனைவருமே இந்தியாவின் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற ஒரு விசேஷித்த நாளில் எப்படியாவது இரட்சகர் இயேசு இந்தியாவை ரட்சிக்க வேண்டும் என்று ஏகமாய் வேண்டி ஜெபிப்போம். Hallelujah. Hallelujah. And I want to tell you good news on this Freedom Day. இந்த சுதந்திர தினத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். Galatians chapter 5 verse 1 Bible says, கலாத்தியர் 5:1 வேதாகமம் சொல்கிறது, it is for freedom that Christ has set us free. இந்த விடுதலைக்காகவே கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரா? See, New Testament is translated from Greek, and the freedom here is eleutheria, which means that physical and spiritual freedom. கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே Eleutheria. அது என்கேவியா? Eleutheria. இல்லையா? அது சரீர பிரகாரமான ஆவிக்குரிய சுயாதீன விடுதலைக்காக இயேசு நம்மை விடுவித்ததாக இருக்கும். Hallelujah. Hallelujah. இயேசு விடுதலை நாயகன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Hallelujah. Hallelujah. And I want to tell you, this 3 days is arranged to set you free, because he wants you to walk not as a slave but as sons and daughters. அடிமைகளாய் அல்ல தேவகுமாரன் குமாரத்திகளாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியால் இந்த 3 நாளும் மிக விசேஷமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely is going to set you free. நிச்சயமாக உங்களை விடுதலையாக்க போகிறார். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு விடுதலை நாயகன் சொல்லி? ஆமென். Thank you, Lord. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், அழைத்தவர் உம்மை நடத்தி செல்வார்.
tell that Jesus is going to set you free today. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிப்பார்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். God bless you in Jesus. When she was 3 months old, she came to our crusade in open ground. இரண்டாவது மகள் 3 மாத குழந்தை அப்பொழுது ஒரு திறந்தவெளி கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். And the daughter had a terrible asthma. அந்த மகளுக்கு பயங்கரமான ஆஸ்துமா, மூச்சிரைப்பு. We prayed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தோம். The asthma was healed. ஆஸ்துமா சுகமாகி விட்டது. Today she is 22 years old. இப்பொழுது 22 வயதாக இருக்கிறார்கள். Not even one time that sickness came back. ஒரு முறை கூட அந்த வியாதி திரும்பி வரவில்லை. Hallelujah. Hallelujah. Who can do this? யாரால் இதை செய்ய முடியும்? It's not my prayer. இது என்னுடைய ஜெபம் அல்ல. It's the name of Jesus. அது இயேசுவின் நாமமே. Hallelujah. Hallelujah. You know why I'm saying it today? இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? The people who have come with different kinds of sickness into this place all these 3 days, I tell you in the name of Jesus, if you are going to come every day, you are going to be free completely from every sickness, every fear, every kind of disturbance in your body and every kind of pain in your body. இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் இங்கே தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு வருவீர்கள் சொன்னால் என்ன விதமான வியாதி, பலவீனம், போராட்டம், கட்டுகள் இருந்தாலும் உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், வேதனைகள், தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுதலை ஆவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. And we all look to God in a word of prayer. ஜெபிப்போமா? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறோம். Hallelujah. 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 காபாடுனு காபாடுனு காபாடுவாடு காபாடுனு எப்புடு காபாடுனு காபா
come to you in the matchless and the miracle working name of our wonderful Lord and Savior, Jesus Christ of Nazareth. எங்கள் அருமை ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற அற்புதங்களை செய்யும் ஈடில்லாத இணையற்ற திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் திருப்பாதத்தில் வருகிறோம். Father, we know that we have not come here accidentally, but by the divine appointment of your Son Jesus Christ. பிதாவே, தற்செயலாக இன்றைக்கு நாங்கள் கூடி வராமல் உம் நேச திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நியமனத்தினால் கூடி வந்திருக்கிறோம் என்பதை அறிகிறோம். You have led your servant Leela Garu to conduct this meeting for the glory of the name of Jesus and for the blessing of the people in this area. இயேசு கிறிஸ்துவின் திருநாம மகிமைக்காகவும் இப்பகுதி வாழ் மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் இந்த கூட்டத்தை நடத்தும்படி உம்முடைய ஊழியக்காரர் லீலாமாவை நீர் நடத்தி இருக்கிறீரப்பா. Lord, today is the Independence Day of India. கர்த்தாவே, இந்த நாள் எங்கள் இந்திய தேசத்தின் சுதந்திர தினம். You have set the people of India from their slavery, Lord, for the past 79 years. கடந்த 79 ஆண்டுகளாக இந்தியர்களை அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறீர். Lord, you used the great leaders of this nation to set people from their slavery from the great British Empire. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தன முகத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க இந்த தேசத்தின் மகத்தான தலைவர்களை நீர் நடத்தினீர். Lord, that is the freedom in their body. இது சரீரப்பிரகாரமான ஒரு விடுதலையாய் இருக்கிறது. Who can give them freedom from sin? பாவத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர் யார்? Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே. Nobody and no leaders of this nation can set any people free from their sins. யாரானாலும் இந்த தேசத்தின் எந்த தலைவர்களாக இருந்தாலும் எந்த மக்களையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியாதப்பா. You are the only leader, you are the only savior, you are the only healer, you are the only hero who can deliver people from sins. பாவங்களிலிருந்து மக்களை விடுதலையாக்கி ரட்சிக்கக்கூடிய ஒரே விடுதலை நாயகன் கதாநாயகன் இரட்சகர் நீர்தான் ஐயா. Heavenly Father, பரலோக பிதாவே, we pray all these 3 days you will do mighty things in this place to glorify the name of your Son Jesus Christ and set people free who come with different types of bondages and sickness and all kinds of demon possession in their bodies. உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்தில் வருகிற எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி 3 நாட்களும் என்னென்ன பலவீன போராட்ட பிசாசின் கட்டுகள் வேதனை வியாதிகளோடு இங்கே மக்கள் வந்தாலும் ஆண்டவர் தொடர்ந்து 3 நாளும் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். I know you are going to do that. நீர் அதை செய்யத்தான் போகிறீர்கள். Everyone who steps into this church, into the church ground, is going to see the touch of the Holy Spirit. இந்த திருச்சபைக்குள் இந்த வளாகத்துக்குள் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொருவருமே உம்முடைய மகிமையின் வல்லமையை உணரத்தான் போகிறார்கள். Not by might, not by power, but by my spirit, saith the Lord of hosts. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Glorify your name, Lord Jesus. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். Overcoming the powers of darkness and possessing the promise of God, we pray this prayer victoriously in the mighty, matchless and the miracle working name of our wonderful Lord and Savior Jesus Christ of Nazareth. Amen, amen and amen. அந்த வார வல்லமைகளை மேற்கொண்டவர்களாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டு அற்புதங்களை செய்யும் ஈடில்லாத இணையற்ற கர்த்தராகிய நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் வெற்றியோடு ஏறெடுக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. ஹalleluya. Can we all turn our Bible for our meditation to the book of Isaiah chapter 38 and verse 5. எல்லாரும் நம்முடைய தியானத்துக்காக ஏசாயா 38ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை திருப்பி My பார்ப்போம். brother Boaz is going to read it for you in Tamil. தமிழிலே 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். When I was reading this verse, only 2 lines touched my heart so much. இந்த வசனத்தை படித்த பொழுது 2 வரிகள் மட்டும் என் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. I have heard your prayer, I have seen your tears. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். Especially the verse which says, I have seen your tears, really moved my heart. அதிலும் குறிப்பாக உன் கண்ணீரை நான் கண்டேன் என்ற வார்த்தை என் உள்ளத்தை உருக்கி விட்டது. And I know it was the message of God
God for the people here today. இன்றைக்கு இங்க இருக்கும் ஜனங்களுக்கு இதுதான் தேவன் கொடுக்கும் செய்தி என்பதை அறிந்திருக்கிறேன். Brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, do you know that there are only two powerful things that can bind our God in heaven and bring him to earth? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை அப்படியே கட்டி இந்த பூமிக்கு இழுத்து கொண்டு வரக்கூடியது இரண்டே காரியம் தான். உங்களுக்கு தெரியுமா? Only two powerful things. வல்லமையான இரண்டே காரியங்களால் தான் அதை The முடியும். first thing is when God's people come together and worship him and praise him in the spirit and truth, God in heaven cannot keep quiet. He will come running down from heaven to make our praise and worship as throne and sit on the throne to bless us. முதலாவது காரியம், தேவ ஜனங்கள் ஒன்றாக கூடி ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் அவரால் சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியாது. உடனே நம்முடைய துதியின் சிங்காசனத்திலே இறங்கி அமர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலிருந்து ஓடி வந்து விடுவார். The second powerful thing is இரண்டாவது வல்லமையான காரியம் என்னவென்றால், when people come to the presence of a God, the presence of our Lord Jesus Christ, and shed tears with a broken heart. நம்முடைய கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து மக்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது, Hallelujah. ஹalleluya, Our God in heaven cannot keep quiet. பரலோகத்தில் இருக்கிற தேவனால் சும்மா இருக்க முடியாது. He will come running down from heaven to wipe your tears and do whatever you want, just to keep your tears away from you. உடனடியாக உங்களை கண்ணீரை துடைக்கும்படி எது உங்கள் கண்ணீருக்கு விலக்கி வைக்குமோ அதை செய்வதற்காக உடனே ஓடி வந்து விடுவார். Hallelujah. Hallelujah. Actually, not only Christian people, any people in this world who belong to anything, if they come to the presence of our Lord Jesus Christ and shed tears with a broken heart, he will come and wipe their tears. வெறும் கிறிஸ்தவர்கள் என்று மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையை பின்பற்றுகிற யார் எவராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்துக்கு முன்பாக வந்து கண்ணீர் சிந்தி அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் ஓடோடி வந்து கண்ணீரை துடைப்பார். What is the reason? காரணம் என்ன? Because he is full of love and compassion. அவர் முழுவதும் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்தவராய் இருக்கிறார். He is a God who always come and heal the broken heart of people. எப்பொழுதுமே இறங்கி வந்து இருதயம் நொறுங்குண்ட ஜனங்களை குணமாக்குகிற தேவன் இவர். Hallelujah. Hallelujah. I tell you today, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், I saw 3 people in the Bible whose tears our God wiped with a miracle. நம்முடைய தேவன் ஒரு அற்புதத்தை செய்து யார் யாருடைய கண்ணீரை துடைத்தார் என்று பார்க்கும் பொழுது 3 பேரை வேதாகமத்தில் பார்க்கிறேன். There are many people, but I cannot tell everybody here, but I've chosen 3 people from the Bible when they shed tears in the presence of our God, how we came down and wiped their tears by doing a miracle. நம்முடைய தேவனுடைய சமூகத்துக்குள் வந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்த பொழுது அவர்களுக்காக ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் அவர்கள் கண்ணீரை துடைத்ததற்கு அநேகர் இருக்கிறார்கள். 3 பேரை மட்டும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். The first person comes in the book of 1 Samuel chapter 1 and verse 10. இதிலே முதலாவது நபர் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வருகிறார்கள். My brother Boaz will read it for you in Tamil. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். She was in bitterness of soul and prayed unto the Lord and wept sore. அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் Who is பண்ணினாள். this lady who wept sore in the presence of God? தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது விண்ணப்பித்த இந்த பெண்மணியா? Bible says her name is Hannah. இவர்களுடைய பெயர் அன்னாள் என்று வேதம் சொல்லுகிறது. Who is Hannah? அன்னாள் யார்? She was a wife of Elkanah. எல்கானாவின் மனைவிதான் அன்னாள். Why must she weep sore in the presence of a God? நம் தேவ சமூகத்தில் இவ்வளவுக்கு அவர்கள் ஏன் மனம் கசந்து அழுதார்கள்? There was a sorrow in the heart of Hannah for a long time, and the reason is only one problem. நீண்ட நாட்களாகவே அன்னாளுடைய இருதயத்துக்குள் நீங்காத ஒரு துக்கம் இருந்தது. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். Not many problems. அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இல்லை. Hallelujah. Hallelujah. Sometimes people come to Pastor Amma சில நேரங்களில் பாஸ்டர் அம்மா கிட்ட சிலர் வருவாங்க. and they will tell problem after problem after problem. பிரச்சனை மேல் பிரச்சனை மேல் பிரச்சனையை சொல்லி கொட்டி தீர்ப்பார்கள். Hallelujah. Hallelujah. அம்மா சோதனை மேல சோதனை, அம்மா எங்க போறதுன்னு தெரியல. Hallelujah. Hallelujah. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணுங்க அம்மான்னுவாங்க. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஒரு சோதனை என்றா சொல்லுவோம்மா, எத்தனை சோதனைமா, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில சோதனை தான். Amen. Amen. Don't ask me how you know.
இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. I know our people very well. நம்ம மக்கள் தான் எனக்கு நல்லா தெரியுமே. Amen. ஆமென். You know, but Hannah never had many problems. ஆனா அன்னாளுக்கு பலதரப்பட்ட अनेक பிரச்சனைகள் இல்லை. Only one problem. ஒரே ஒரு பிரச்சனை தான். Only one problem. ஒரே ஒரு பிரச்சனை தான். What is that problem? அந்த பிரச்சனை என்ன? She never had the fruit of the womb from God after a long time she was married to Elkanah. எல்கானாவை திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆன பின்னரும் அவர்களுக்கு தேவனிடமிருந்து கற்பத்தின் கனி என்கிற பிள்ளை இல்லாத குறை. You can ask, is this a big problem? இது என்ன பெரிய பிரச்சனையா நீங்க கேட்கலாம். Only ladies who are married and don't have the blessing of the fruit of the womb for a long time know the agony and the reproach of this problem. திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பு பெண்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அதில் சந்திக்கிற நிந்தனைகள் அதில் இருக்கிற வேதனைகள் தெரியும் அறிவார்கள். Many ladies say, you know, it is a reproach to them. உங்களுக்கு தெரியுமா अनेक பெண்மணிகள் குழந்தை இல்லாத குறையை பெரும் நிந்தையாகவே பார்ப்பார்கள். Hallelujah. Hallelujah. I have you know seen some ladies come to me for prayer and they start crying and saying like this. சில பெண்மணிகளிடத்தில் ஜெபத்துக்காக வரும்பொழுது இப்படியாக அழுது கொண்டே சொல்வார்கள். Brother, when I was married to my husband, சகோதரனே என் கணவனோடு நாம் திருமணமான நாட்களில் he used to love me like anything. ரொம்ப நேசிப்பாருங்க ஐயா. He used to call me with very beautiful words. அன்பான அழகான செல்ல பேர்லாம் வச்சு என்ன கூப்பிடுவாருங்க. Darling. கண்ணே. Hallelujah. Hallelujah. Honey. தேனே. அப்படி அம்மா இப்போ என்னன்னு கூப்பிடுறாரு. ஐயா 10 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தை பிறக்காதனால இப்போலாம் அவர் என்ன டார்லிங்னு கூப்பிடுறது இல்ல, டாங்கின்னு தான் கூப்பிடுறாரு. ஹனின்னு கூப்பிடுறது இல்ல ஐயா, சனின்னு தான் கூப்பிடுறாரு, சனின்னு தான் சொல்றாரு. Hallelujah. Hallelujah. You know, the agony of not having a baby is really a great tormentation. குழந்தை பாக்கியம் இல்லாத வேதனை துயரம் உண்மையாகவே சித்திரவதையின் அனுபவங்க. ஏதாவது சொல்லணும் மைக்கு கொடுக்குற மைக்ல நீங்களும் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Listen to me very carefully. கொஞ்சம் கவனமா என்னை கேளுங்க. Hannah had only one problem. அன்னாளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. No many problems. பிரச்சனைகள் இல்லை. Today why I am saying this? நான் ஏன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்? You would have come like Hannah here. அன்னாளை போல இன்றைக்கு நீங்களும் இங்கே வந்திருக்க கூடும். Some people, you know, you say I don't have many problems. There is only one problem that is bothering me. சில சொல்லுங்க ஐயா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஒரே ஒரு பிரச்சனை தான் ஆனா எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுங்க. One problem that is torturing me. ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு சித்திரவதை செய்கிறது. One problem that is breaking my heart every day. ஒரே ஒரு பிரச்சனையால் தினந்தோறும் என் உள்ளத்தை உடைத்து நொறுக்குகிறது. For Hannah, the problem may be different, but your problem may be different. அன்னாளுடைய பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கலாம், உங்கள் பிரச்சனை வேறையாக இருக்கக்கூடும். You may not have the same problem like Hannah. அன்னாளுக்கு இருந்த அதே பிரச்சனை குறைவுகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். But just like Hannah, you are having only one problem. ஆனால் அன்னாளை போல உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. That has already broken your heart. அது ஏற்கனவே உங்கள் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்திருக்கிறது. Sometimes you are not even able to sleep properly because of that problem. அந்த ஒரு பிரச்சனை நிமித்தம் சில நேரம் உங்களால் நன்றாய் தூங்க கூட முடியாமல் இருக்கிறீர்கள். Sometimes you are filling your pillows in the night with tears because of that one அந்த problem. ஒரே ஒரு பிரச்சனையினால் சில நேரம் இரவு உங்கள் தலையணை கண்ணீரால் நனைத்து ஈரமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Again, let me tell you, it may not be the same problem that Hannah had. மறுபடியும் சொல்லுகிறேன், அன்னாளுக்கு இருந்த அதே பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். Your problem is different, உங்க பிரச்சனை வேற மாதிரியான but பிரச்சனை. still it is one problem. ஆனாலும் அது ஒரே பிரச்சனை தான். Hallelujah. Hallelujah. What happened? நடந்தது என்ன? One day the sorrow of Hannah became so big that she cannot contain, she cannot keep it anymore inside. இதற்கு மேலும் தனக்குள் அடக்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் அன்னாளுடைய பிரச்சனை பூதாகரமாய் வெடித்து விட்டது. Her heart was burdened like a big rock one day because of this sorrow. இந்த ஒரு துக்கத்தின் நிமித்தம் அவர்கள் இருதயம் ஒரு நாள் ஒரு பெரிய பாறாங்களையே இருதயத்துக்கு வைத்து அழுத்தியதை போல ஆயிற்று. She felt on that day, அந்நாளில் அவர்கள் உணர்ந்ததெல்லாம், if I don't go and share my burden to somebody else today, இன்னைக்கு உள்ளத்தின் பாரத்தை யாரிடமாவது நாம் கொட்டி தீர்க்காவிட்டால் my heart is going to break. என் இதயமே வெடித்து விடும். Hallelujah. Hallelujah. I have to find someone who is trustworthy that I can go and tell my problem. At least I feel
relief in my heart. என் இருதயத்திலே நான் இருக்கிற பாரத்தை கொட்டி தீர்த்தாலாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்படி நம்பிக்கைக்கு பாத்திரமான யாராவது ஒருவர் கிடைத்தால் போதும் என்று எண்ணினார்கள். So she was looking for somebody who is trustworthy. அப்படி நம்பத்தகுந்த ஒருவர் கிடைக்க மாட்டாரா என்று தேடினார்கள். How many times you felt in your life when your sorrow become too big, you want to call up somebody whom you trust, at least tell your problem that you will feel a little relief in your heart. தாங்க முடியாத துக்கம் இருதயத்தை அடைக்கும் நேரத்தில் யாராவது கிடைக்க மாட்டாரா கூப்பிட்டு கொஞ்சம் பாரத்தை பகிர்ந்து கொண்டால் உள்ளத்தில் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்குமே என்று எத்தனை முறை நினைத்திருக்கிறீர்கள்? பாஸ்டர்மா கிட்ட சொன்னா கொஞ்சமாவது இதயத்துல இருக்கிற பாரம் நீங்கும். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா கொஞ்சமாவது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். இல்லன்னா யார்கிட்ட சொல்லலாம் சொன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. எப்பாவது நினைச்சிருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறேன். யாரை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். You know, but the problem is, பிரச்சனை என்ன தெரியுமா? whom I can trust and tell my problem. இப்போ நான் யாரை நம்பி என் பிரச்சனையை சொல்றேங்க? அதுதான் இருக்குது பெரிய பிரச்சனை. யாரை நம்பி என் பிரச்சனையை சொல்ல முடியும்? Amen, ஆமென். எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஆளுங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா அது என்ன ஆயிடுங்க? பூந்தமல்லி ஃபுல்லா பரவிடும். பூந்தமல்லி மாத்திரம் இல்ல, இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிடும், இந்த பக்கம் பொர்சாவக்கம் வரைக்கும் போயிடும். குறிப்பா சொன்னா சகோதரிகள் கிட்ட மாத்திரம் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். என் தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் தமிழ்ல பேசுவேன். ஆனா நான் தமிழ்ல பேசினா நீங்க எல்லாம் கோச்சிக்குவீங்க. அண்ணன் வந்து சுந்தர தமிழ்ல பேசுவார் அழகா. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமான தமிழ், சென்னை தமிழ். ஹல்லேலூயா. அதனால தான் நான் தமிழ்ல உங்களுக்காக நான் பேசுறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சகோதரிங்க கிட்ட ஒரு விஷயம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன தெரியாமோ ஊரு ஃபுல்லா போயிடும். அதனால தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஹார்ட் அட்டாக் வருது பாருங்க, அது சகோதரிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட் அட்டாக்னு வந்தா சகோதரர்களுக்கு தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ யார்கிட்டாவது சொல்லி தீர்த்தாதான் உங்களுக்கு நைட்டு தூக்கமே வரும். சகோதரிகளா, உங்களுக்கு ஒரு கை தட்டிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சகோதரர்கள் அப்படி கிடையாது, பிரதர்ஸ் அப்படி கிடையாது. ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களே யோசித்து கட்சியில் என்ன ஆயிடும்? இறுதிய வழி பொட்டுன்னு ஒரு நாள் போயிடும். உங்களை சொல்ல இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு ஆயிடுச்சா இருப்பீங்க, கவலைப்பட பயப்படாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் எனக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன தகராறு, பெரிய தகராறு இல்ல, சின்ன தகராறு. என்ன தெரியுமா? நான் அப்பப்போ என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்லி என் மனைவியை சிரிச்சு வச்சுக்கினே இருப்பேன். ஏன்னா உங்க மனைவி சந்தோஷமா இருந்தாதான் உங்களால, சொல்லுங்களேன், நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்களை சிரிச்சு வச்சிருந்தாதான் நம்மளுக்கு சிரிப்பு, இல்லைன்னா அவ்வளவுதான். அதனால ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் யோசித்து என்ன செஞ்சேன், ஒரு நாள் என் மனைவி கல்பனா கிட்ட நான் சொன்னேன், கல்பனா உனக்கு ஒன்று தெரியுமா, விஷயம் தெரியுமான்னு. என்னன்னு கேட்டேன். நான் சொல்றேன், நீ கோச்சிக்க மாட்டேன். கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்க. உனக்கு தெரியுமா, நம்ம ஆண்டவருக்கு குமாரத்திகளை விட குமாரர்கள் மேலதான் ரொம்ப அன்புன்னு. சும்மா ஜோக்குன்னு அடிச்சேன், உண்மை கிடையாது, நீ சண்டைக்கு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஜோக்கா தான் சொன்னேன், என்ன சொல்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவ சொன்னா, எப்பவுமே சிரிப்பா, நான் ஏதாவது ஜோக்கா சொன்னா அன்னைக்கு கோவம் வந்துருச்சு, அவளுக்கு மூக்கு மேல கோவம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம் சொன்ன.
உனக்கு தெரியுமாமா, ஆண்டவருக்கு குமாரத்திகளை விட குமாரர்கள் மேலதான் ரொம்ப அன்புன்னு. நீங்க இவ்வளவு அசிங்கமா பேசுவீங்கன்னு நானு யோசிச்சு கூட பார்க்கல. நீங்க உங்களுக்கு நல்ல வசனம் தெரியும்னு நினைச்சேன். என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்களேன்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன், ஏமா அப்படி சொல்ற? அப்ப அவன் சொன்னா, பைபிள்ல எங்கயா எழுதிருக்கு ஆண்டவர்களுக்கு குமாரத்திகளை விட குமாரர்களை தான் ரொம்ப பிடிக்கும், எங்க எழுதிருக்கு காமிங்கன்னு சொன்னான். கரெக்ட் தானே? நீ எது சொன்னாலும் பைபிள் பிரகாரம் நிரூபிச்சுதான் சொல்லணும். அப்ப நான் சொன்னேன், அதுவும் கூட ஜோக்கு தான் சொன்னேன். கல்பனா, ஆண்டவர் முதலாவது ஆதாம தான் படைச்சாரு, ஆதாமுக்காக தான் ஏவாள படைச்சாரு, அதனாலதாமா சொல்றேன் அப்படின்னு சொன்ன. எத்தனை குமாரர்கள் ஆமோதிக்கிறீங்க? கையை தட்டுங்க பார்க்கலாம். குமாரர்கள் இருந்தா தானே ஆமோதிக்கிறீங்க. எல்லாமே குமாரத்திகளா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? குமாரர்கள் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன சொன்னா தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் அப்பட்டமான தப்புன்னு சொன்ன. சரிம்மா, நான் சொல்றது அப்பட்டமான தப்புன்னு சொல்றேன்னு நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அப்ப அவ என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவர் குமாரர்களை விட குமாரத்திகளை தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்ற. ஒரு கோபம் படுது அப்படி சொல்லிட்டான். எத்தனை குமாரத்திகள் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுக்கு எல்லாம் வெட்கமா இல்லை. அல்லேலூயா. இவனுங்களெல்லாம் நம்பி நான் எலெக்ஷன்ல நின்னா டெபாசிட் இல்லாம தான் ஓடி போகணும். அல்லேலூயா. சரிம்மா கல்பனா, நீ சொல்றது கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொன்ன மாதிரி நீ சொல்றது ரைட்டுன்றதுக்கு வசனத்துல நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்ன. அப்போ அவ சொன்னது எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொன்னா தெரியுமா? நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த பொழுது முதலாவது பேதுருவுக்கோ யாக்கோபுக்கோ யோவானுக்கோ தரிசனமாகவில்லை. யாருக்கு தரிசனமானா? நீங்க அவசரப்பட்டு கை தட்டுங்க. நான் முடிக்கவே இல்லையே. அல்லேலூயா. பரவாயில்ல, உங்க ஆசைக்கு கை தட்டிங்க. ஏன்னா நான் முடிக்கும் போது நீங்க கை தட்ட முடியுதா பாக்குறேன். அல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்கு தான் அவர் தரிசனம் ஆனாரு. நீ என்ன சொல்றேன்னு கேட்டா, நான் என்ன சொன்னேன்? என்னதான் இருந்தாலும் இஞ்சி துண்ண போறவங்க மாதிரி என்ன பார்த்து கொண்டு இருக்கிற இந்த அன்பு சகோதரிகளை விட்டு கொடுக்க எனக்கு மனசு. அதனால சொன்ன, கல்பனா, நம்ம அருள்நாதர் இயேசு உயிரோடு எழுந்த பொழுது எதுக்கு பேதுருக்கு யோவானுக்கு யாக்கோபுக்கு தரிசனம் ஆகாமல் மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார்ன்ற விஷயம் உனக்கு தெரியாதுமா? அது எனக்கு தான் தெரியும் சொன்னேன். அப்ப என்ன சொன்னா? ஆமா ஆமா தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னா நீ கோச்சிக்க மாட்டல? கோச்சிக்க மாட்ட, பரவாயில்ல சொல்லுங்க. நான் சொன்னேன், இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பொழுது அவருக்கு அதிகமாய் அவர் விரும்பினது என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்த செய்தி சீக்கிரமாய் பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினார். நாங்க கை தட்ட மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு சரியான ஆள் யார்? நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். பேதுருக்கு தரிசனம் ஆயிருந்தாருன்னா முதல்ல அவன் என்ன சொல்லிருப்பான்? உடனே போய் சொல்லியிருக்க மாட்டான், ஆண்டவரே கடைசியா நான் தூங்குது கெத்செமனே தோட்டத்துல தான், அங்க கூட என்ன நீங்க ஒழுங்கா தூங்க விடல, எழுப்பி சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டீங்க. எத்தனை வாட்டி நீங்க எழுப்பி விட்டீங்க. அதோட நம்ம யூதாஸ் காரியத்தை உங்களை காட்டி கொடுத்தா நீங்க சிலுவையில மறந்துட்டீங்க. எல்லாம் அவ்வளவுதான் நினைச்சு நாங்க பயத்தோடு ஒரு ரூமுக்குள்ள நடுங்கி 3 நாளா எங்களுக்கு தூக்கமே கிடையாது. இப்பதான் உங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவாக பார்க்கிறோம். இப்பதான் எங்களுக்கு நிம்மதி வந்தது. இப்பதான் எங்களுக்கு தைரியம் வந்தது. இந்த கல்ற தோட்டத்துல ஒரு 2 மணி நேரம் நான் தூங்கிட்டு போறேன்பா.
அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு காமிக்கல. அல்லேலூயா. யோவானுக்கு காமிச்சிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? கடைசியா அந்த ராபோஜனை கொடுத்தீங்க பாருங்க, மேடகதி, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அப்பர் ரூம், மேலறை, மேலறையில தான் கடைசியா உங்க மார்பிள நானு படுத்து தூங்கினையா. அதோடு இப்ப இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உங்க மார்பிள படுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. இப்பதான் உயிர் தெழுந்த இயேசுவாகிய உம்மை பார்க்கிறோம். ஒரு 1 hour நான் உங்க மார்பிள படுத்து சாஞ்சிட்டு போய் சொல்றேன்னு சொல்லிருப்பான். அதனால அவனுக்கு காமிக்கல. அப்ப பாருங்க, ஆண்டவர் குமாரத்திகள் மேல் எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று எப்பொழுது அறிந்து கொண்டாலோ என்ன செஞ்சிட்டோமா, ஒரே ஒரு பெண்ணு தான், பெரிய விசுவாசி கூட கிடையாது, 50 வருஷம் விசுவாசி கிடையாது. அல்லேலூயா. சில டைம்ல 50 வருஷம் விசுவாசின்னு சொல்லியிருந்தாங்க, 50 வருஷம் தூங்கினே இருக்கும், சர்ச்சுக்கு வந்தா கூட தூங்கினே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்பதான் தெரிஞ்சுதா ஒரு மேசியான்னு தெரிஞ்சுது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஊருக்குள்ள போய் ஊரையே கூட்டின்னு வந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் பெண்களை நீ அற்பமா யோசிக்காதே. ஆமென். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை உபயோகப்படுத்தும் பொழுது, இன்னைக்கு வசனத்தை ஒழுங்கா படிக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. சர்ச்சில் கூட பாரு, தூங்கினே இருப்போம், திடீர்னு எழுந்திருப்பான். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், திடீர்னு எழுச்சி என்ன கேட்பான்னு தெரியாது, வெளியே போய் வேற மாதிரி சொல்லி விட்டுருவோம். அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளாதனாலதான் இன்றைக்கு அநேக காரியங்களை தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உபயோகப்படுத்தின சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட முதல் பாத்திரமே ஒரு பெண்ணு தாயா. அட உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண கேட்க மாட்டீங்க. இன்றைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், பெண்கள் சபையில் பேசுவது அயோக்கியமாய் இருக்குமே என்று சொல்லுகிறார்கள். ஏன்? வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அது இருக்குது அப்படியே எடுத்து அப்படியே பேசுது, அப்படியே அதை பின்பற்றுகிறது. பெண்கள் சபையில் பேசுவது அயோக்கியமாய் இருக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பவுலானவர் பேசுற அந்த காலத்துல புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படல, எல்லாமே பழைய ஏற்பாடு, எல்லாமே நியாயப்பிரமாணம் தான். அல்லேலூயா. ஆனால் பவுல் காலத்தில் தான் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபை காலத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கு, எல்லாமே நியாயப்பிரமாணம் தான். இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக மாறிவிட்டார். அல்லேலூயா. இனி நியாயப்பிரமாணம் தேவையில்லை, கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமானம் ஆக்குமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அல்லேலூயா. இனி நியாயப்பிரமாணம் தேவையில்லையா, கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும், கிருபை பெற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லுகிற காலகட்டத்தில் வந்து பவுலுக்கு நிறைய என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிப்பாடு. என்னத்தை பத்தி வெளிப்பாடு? நியாயப்பிரமாணம் தேவை கிடையாது, கிருபை 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 கிருபை. இத சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களால சபையில சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த யூதர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் தான் உயிர். மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம், அதுக்கு விரோதமா பேசினா கொன்னு போட்டுருவாங்க. இவரு நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரே கோபம். அல்லேலூயா. குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? எல்லாம் பேசிக்கிறாங்க. எப்போ ஊழியக்காரனுக்கு சபையில பக்கத்துல குசு குசுன்னு பேசினா போகணும். எனக்கு மாத்திரம் இல்லை, பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயாவுக்கு இன்னும் போகணும். யாராவது ஏஞ்சி அப்படி நடந்தா கூட அம்மா பிள்ளைங்களை உட்கார வைங்க. எல்லா ஊழியக்காரனுக்கும் இருக்கிற ஒரு இது. இப்போ இவங்க பேசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. இவரு ஒரு நியாயப்பிரமாணம்ன்றாரு. இவ்வளவு நாள் நம்ம நியாயப்பிரமாணத்துல தானே வந்தோம், இவ்வளவு நாள் நம்ம நியாயப்பிரமாணத்துக்காக தானே வாழ்ந்தோம். இவ்வளவு புதுசா வந்து நியாயப்பிரமாணம் தேவை கிடையாது, கிருபையை பற்றி கொண்டால் போதும், கிறிஸ்துவை பற்றி கொண்டால் அது போதும். சரி, கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறோம், ஆனா நியாயப்பிரமாணம்
பேசி அப்பதான் ஒரு கோவம் வந்து சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன செய்யுங்க, வீட்டுல போய் உங்க கணவன்கிட்ட கேளுங்க. சபையில பேசுகிறது என்ன பேசுறது? வசனத்தை பேசுறது கிடையாது. இந்த குசு குசுன்னு பேசுறீங்க பாருங்க, அதுக்காக தான் அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உபயோகப்படுத்தின முதல் பாத்திரம், உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் உபயோகப்படுத்தின முதல் பாத்திரம் யார் தெரியுங்களா? யார் தெரியுங்களா? ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக ஸ்திரீ என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. குமாரர்கள் என்றும் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. I'm just giving a light of the word of God. கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தை நான் பிரகாசிக்க செய்கிறேன். If God uses a woman, who are you to judge her? ஒரு பெண்ணை தேவன் பயன்படுத்தும் பொழுது அவரை நியாயத்திற்கு நீங்கள் யார்? Jesus in the Bible never condemned the ministry of a woman. ஒரு ஸ்திரீயின் ஊழியத்தை வேதாகமத்தில் இயேசு ஒருபோதும் கண்டனம் பண்ணியதே இல்லை. It was the woman who always went and propaganda Jesus Christ even to the cities. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை பட்டணங்கள் தோறும் பிரகடனப்படுத்தியது பெண்கள் தான் என்று பார்க்கிறோம். Hallelujah. 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 Don't ever condemn a lady God is using for his glory. தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தும் ஒரு பெண்ணை ஊழியத்தை ஒருபோதும் நீங்கள் குற்றப்படுத்தி கண்டனம் பண்ணக்கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Sometimes ladies are powerful than men. ஆண்களை விட சில நேரம் பெண்கள் வல்லமையோடு இருப்பார்கள். Sometimes my wife is better than me when she preaches. சில நேரம் என் மனைவி பிரசங்கிக்கும் பொழுது என்னை விட சிறப்பாய் பிரசங்கிப்பார்கள். திருநெல்வேலி சைடுலாம் போனாங்கன்னா அம்மா இன்னைக்கு பேசுறாங்களான்னு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஹalleluya. ஹalleluya. பாஸ்டர் அம்மா பேசுறாங்களா? பேசுறாங்கன்னா வருவாங்க. God uses us so much. தேவன் அவர்களை அப்படி பயன்படுத்துகிறார். Let me tell you, நான் சொல்லட்டும், we don't care whether it is woman or men. ஆணோ பெண்ணோ அதை குறித்து கவலை இல்லை. No difference between woman and man. ஆண் பெண் என்ற பாகுபாடு பேதம் இல்லை. Everybody is same before God. தேவனுக்கு முன்பாக அனைவரும் சரி சமம்தான். God only sees your heart that is willing to serve him. தேவனுக்கு ஊழியம் செய்ய மனதாய் சம்மதிக்கும் உங்கள் இதயத்தினால் தேவன் கருத்தோடு. Amen. Amen. If your heart is prepared, உங்கள் இதயம் ஆயத்தப்பட்டு இருக்குமானால், if your heart is straightforward before God, தேவனுக்கு முன்பாக உங்கள் இதயம் உத்தமத்தோடு நேர்மையாய் இருக்கும் என்றால் God can anoint that person even if she is a woman and use her. தேவன் அவர்களை அபிஷேகிப்பார், அவர்களை ஊழியத்திலே ஸ்திரீயாக எடுத்து பயன்படுத்தி மகிழ்வார். Hallelujah. Hallelujah. And you all clap your hands. கரங்களை தட்டலாமா? Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதனால பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன். வீட்டுல போய் சண்டை போடாதீங்க. ஆண்டவருக்கு ஆண் என்றும் இல்லை. நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். குமாரத்திகளையும் குமாரர்களையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. Now Hannah want to find a place to unloose her sorrow. உள்ளத்தின் துக்கத்தை கொட்டி தீர்க்க ஒரு இடம் தேடுகிறார்கள் அண்ணா. Finally she found nobody. கடைசியா யாருமே கிடைக்கலங்க. She found only one place. ஒரே ஒரு இடத்தை தான் அவர்கள் கண்டடைந்தார்கள். The presence of our living God. ஜீவ தேவனுடைய பிரசன்னம் தான் அது. Hallelujah. Hallelujah. Her heart was neglecting to trust any man to tell a problem. இந்த பிரச்சனையை நம்பி ஒருவரையும் சொல்ல அவர்கள் இருதயம் ஒத்துழைக்கவில்லை. She went to the temple of our living God. ஜீவ தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். It is there, Bible says in 1 Samuel chapter 1 verse 10. அங்கேதான் 1 சாமுவேல் 1:10 வேதம் சொல்லுகிறது. She wept sore. அவர்கள் மனம் கசந்து அழுதார்கள். She wept sore in the bitterness of soul. அவள் மனம் கசந்து அழுதாள். Hallelujah. Hallelujah. She poured her heart at the feet of our God. தேவனுடைய திருப்பாதத்தில் தன் உள்ளத்தின் வேதனைகளை ஊற்றி I விட்டார்கள். told you, when people come to the presence of our God with a broken heart and shed tears, God in heaven cannot keep quiet. சொன்னேனல்லவா, நொறுங்குண்ட இதயத்தோடு தேவ பிரசன்னத்தில் வந்து கண்ணீர் சிந்தினால் பரலோக தேவனால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. When Hannah wept and wept and wept sore in his presence, அன்னால் தேவ சமூகத்தில் மனகசந்து கண்ணீர் விட்டு அழுதபோது God cannot keep quiet. தேவனால் சும்மா இருக்க முடியவில்லை. Immediately he sent his servant Eli to her. உடனடியாக தம்முடைய ஊழியக்காரன் ஏலியை அனுப்புகிறார். And in verse 17 it says, 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. God gave reply to Hannah. அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். You know what is that reply? அந்த பதில் என்ன தெரியுமா? Hannah, அன்னாளே, go in peace. நீ சமாதானத்தோட போ. God of Israel has granted your request. இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை
I will grant your request. உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன். I will grant your request. உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிட்டு விடுவேன். What happened? நடந்தது என்ன? As God told her, தேவன் அவளுக்கு சொன்னபடியே He gave a beautiful son called Samuel to her. சாமுவேல் என்னும் அழகான ஆண் பிள்ளையை அன்னாளுக்கு In கொடுத்தார். future he become a great prophet. எதிர்காலத்தில் தலைசிறந்த தீர்க்கதரிசியாய் வலம் வந்தார். Don't worry about children. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். If you want child, He will give you. உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வ வேண்டுமா? But today I'm not only speaking about children. ஆனால் இன்னைக்கு வெறும் குழந்தை பாக்கியத்தை குறித்து மட்டும் நான் பேசவில்லை. Your problem may be a different problem. உங்க பிரச்சனை வேற பிரச்சனையா இருக்கலாம். You are in heavy debt. நீங்க கடுமையான கடன் பாரத்தில் இருக்கலாம். You are thinking, what is going to happen to me? ஐயோ எனக்கு என்ன ஆகுமோ யோசித்து கலங்கலாம். Or maybe you are going through, a lot of oppression from the enemy. இல்லாவிட்டால் சத்துரு உங்களை அளவுக்கு அதிகமாய் அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்க கூடும். Somebody is threatening you. யாரோ உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். Oh, unless God does a miracle, you think that you are finished. தேவன் அற்புதம் செய்யாவிட்டால் என் கதை முடிந்து விடும் Or நினைக்கிறீங்க. maybe you need a job. இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படலாம். Or maybe you are much worried and crying because your daughter is not yet married. இல்லாவிட்டால் இன்னும் எங்கள் மகளுக்கு கல்யாணமாகவே என்று அதிக கவலையோடு கலங்கி What கொண்டிருக்கிறார். is that one problem, brother and sister? சகோதரனே சகோதரி உங்களை வருத்தி கொண்டிருக்கும் அந்த ஒரு பிரச்சனை எதுங்க? Whatever it may be, எதுவா இருந்தாலும் சரிங்க. God of Israel has granted your request. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் விண்ணப்பத்தின்படி தந்துவிட்டார். He has seen your tears. அவர் உங்கள் கண்ணீரை கண்டார். He has seen your tears. உங்கள் கண்ணீரை And பார்த்திருக்கிறார். He is going to wipe your tears by doing a miracle. ஒரு அற்புதம் செய்வதன் மூலம் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, காதுல கையில இருந்ததெல்லாம் ஊத்திட்டீங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். Hallelujah. ஒரு வாட்டி என் சகோதரி இருக்கிறா. ராத்திரி 12 மணிக்கு அவ வீட்டுக்கு வந்தேன். அவ என்ன சொன்னா, ஜோம் பண்ணுப்பா, கரெக்டா வந்துக்கிறப்பா, நீ ஜோம் பண்ணு. 12 மணி என்னன்னு தெரியல. கல்லினா நைட்டு வர சொன்னார். 12 மணி என்னன்னு தெரியல. இல்ல ஆண்டவர் தான் நினைச்சு ஜோம் பண்ணல. கண்ணை மூணு இப்படின்னு ஐசப்பான்னு ஜோம் பண்ண. கையில என்ன ஒன்று பொத்துன்னு உண்டுது. என்னடா கையில ஏதோ பாரமா பொத்துன்னு உழுதுன்னு பார்த்தா பெரிய நகைங்க. நான் சொன்னேன், என்னப்பா, என்னம்மா, இன்னும் என் ஊழியத்துக்கு கொடுக்க போறியான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, நீ ஜோம் பண்ணு, முதல்ல நகைக்கு ஜோம் பண்ணா. ஜோம் பண்ணிட்டு, என்னம்மா என் ஊழியத்துக்கு கொடுக்க போறியா, அதான் கையில போறா. இல்ல இல்லப்பா, திரும்பி கொடுத்துருந்தான். என்ன, நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஜோம் பண்ணேன், என் காதுல கைத்துல இருக்கிறது என்ன அவுக்கணும்னா என் தம்பி 12 மணிக்கு கரெக்டா இங்க வரணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. நீங்க காதுல கைத்துல போட்டுக்கிறீங்களோ அவுத்துறீங்களோ அது உங்க இஷ்டம், ரைட்டுங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தர் உங்களை, உங்க பாஸ்டர்மா இருக்கிறாங்க, அவங்க உங்களை நடத்துவாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் எப்பவுமே சொல்லுவேன், நான் சொல்றது நீங்க கோச்சிக்காதீங்க. அதனால தான் பெந்தகோஸ்தே சபைக்கு போறதுக்கு எனக்கு பயம். ஹல்லேலூயா. நான் பெந்தகோஸ்தே தான், பாஸ்டர் சாம்சுந்தராயா சர்ச் தான். ஆனா நான் எது வந்தாலும் ஓப்பனா பேசிக்கிறேன். காதுல கழுத்துல இருக்கிறது அவுத்தா தான் நீ பரலோகம் போவேன்னு சொல்றாங்க பாருங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அவுக்கணும்னா அவுத்து, கத்தருக்காக என்ன வேணா என் கூட தான் செஞ்சான். ஹல்லேலூயா. என் மனைவி கூட தான் செஞ்சான். ஆனா காது கழுத்துல இருக்கிறது அவுத்தா தான் நீ பரலோகம் போவேன்னு பைபிள் எங்கேயுமே இல்ல. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரம் தான் நீ பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க தான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறீங்க, வெள்ளை கடல் மாதிரி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் அதனால வெள்ளையில வந்திருக்கேன், உங்களை ஏமாத்துறதுக்காக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வெள்ளை வெள்ளைன்றது ரொம்ப அழகான ஒரு பரிசுத்தமான ஒரு கலர். அது போடுறது நல்லது, பார்ப்பதுக்கும் அழகா இருக்கும், புரியுதுங்களா? ஒரு பரிசுத்தமான ஒரு லுக் இருக்கும். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வெள்ளை வெள்ளை போட்டாதான் நீ பரலோகம் போவேன்னு சொல்றாங்க பாருங்க, அதை நான் நம்ப மாட்டேன். ஒரு நாள் ஒரு வெள்ளை வச்சு போட்ட ஒரு பாஸ்டரும் வெள்ளை என்ன மாதிரி நல்லா ஷூட் கோட், ப்ளூ ஷூட் கோட் போட்ட ஒரு பாஸ்டர், 2 பேர் சந்திச்சுங்க. கோச்சிக்க மாட்டீங்க, எப்படி வேணாலும் பேசலாம்ல. நான் போன பிறகு பாஸ்டர் அம்மாவை திட்டுவீங்களா? நான்மா இது மாதிரி ஆளெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, அவ்வளோ மோசமா பேசுறாரு. ஹல்லேலூயா. அம்மாவை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதற்கு சோதனை உண்டாகட்டும். ஆனா அவங்க டெரரிஸ்ட், ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க யாரும். அவளை பார்த்தாலுமே எனக்கு தெரியுது. 2 பேர் சந்திச்சுக்கணும்.
இந்த ஷூட் கோட் போட்டார் பாருங்க, அவர் வந்து இந்த வெள்ளை சிப்பா இவ்வளவு தூரம் போட்டுக்கிறார், நல்லா வெள்ளை வேஷ்டி எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இஸ்திரி போட்டு கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ணிக்கணும். இந்த ஜிப்பா இந்த ஷூட் கோட் போட்டு அவரை பார்த்து கேட்கிறாரா, ஐயா சோதரன் ஐயா, நீங்க பெரிய ஊழியக்கார் மாதிரி இருக்கிறீங்க, பெரிய சபையை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கிறீங்க, உங்க பேர் என்ன ஐயா, உங்க சபை பேர் என்ன ஐயான்னு அன்பா கேட்டார். அப்போ இந்த வெள்ளை ஜிப்பா போட்டு என் சபை பேர் உங்களுக்கு தெரியணுமோ அப்படின்னா, இல்லையா நீங்க சொன்னா நாங்க கூட உங்க கூட ஐக்கியமா இருப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு புருவத்தெல்லாம் மேல தூக்கிக்கின்னு எப்படி சொன்னா சொல்றேன் கேளு, எங்க சபை மணவாட்டி சபை. எப்படி புருவத்துல தூக்கி சொல்லணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்க சபை மணவாட்டி சபை. அப்படி ஐயா சோதரன் ஐயா அப்படின்னா. இப்போ என்ன சொன்னா, இந்த ஜிப்பா போட்டு சொன்னார் பாருங்க, மணவாட்டி சபைன்னு சொன்னார் பாருங்க. அவரு வந்து இந்த ஷூட்டு போட்டு போயிட்டு பார்த்து இப்போ கேட்குறேன், ஆமா நான் தான் இங்க கேட்டேன், நான் தான் சொல்லிட்டேன் என் சபை பேர் மணவாட்டி சபை சொல்லிட்டேன்ல, உன் சபை பேருனா கேவலமா எப்படி உன் சபை பேருனா அப்படின்னாராம். அப்ப இந்த ஷூட்டு கோட்டு போட்ட ஊழியக்கார் சொன்னாராம், நீங்க தான் சொல்லிட்டீங்களையா உங்க சபை பேர் தான் மணவாட்டி சபைன்னு சொல்லிட்டீங்க, எங்க சபை பேர் வப்பாட்டி சபையானு. அல்லேலூயா. கேட்கறதுக்கு அமங்கலமா இருக்கும், ஆனா இதுல சத்தியம் இருக்கு. ஒரே ஒரு மணவாட்டி சபை தான் இருக்கு. அந்த மணவாட்டி சபை யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் மணவாட்டி சபைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க கர்த்தருக்காக என்னன்னா செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு பலன் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பரலோகத்துக்கு போகும் பொழுது நீ என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கிற, நீ என்னத்த போட்டு இருக்கிற, என்னத்த அவுத்து இருக்கிற, இதெல்லாம் பார்க்க மாட்டான். ரத்தம் இருக்கா, என்ன இருக்கா சொல்லுங்க, ரத்தம் இருக்கா. இன்னைக்கு உலகத்தில் ஜனங்களை ரெண்டு விதமா தான் பிரிக்க முடியும், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ரத்தத்தால் கழுவப்படாதவர்கள். அல்லேலூயா. அது நான் சொல்றேன், எல்லா வேலையும் அவுத்துட்டு வேற காலர் போட்டு வந்துட போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ செஞ்ச பிரதிஷ்டையில நில்லு, அதுக்கு பலன் உண்டு. ஆமென். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நான் சொல்றது பரலோகத்துக்கு போவதை பத்தி சொல்றேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் மணவாட்டி சபைதான். நீ பரலோகத்துக்கு சொந்தமானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த ரத்தம் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகுது, வேற எதுவுமே கிடையாது. ஆமென். ஒரு விசுவாச வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட என்ன சொல்லிச்சுன்னா, நான் சொன்னது அப்படியே சொல்றேன், ஏயா ஆப்ப தலையா பாஸ்டர் வந்துக்கிறாருல, நான் பார்த்துன்னு நிக்கிறேன், போய் முதல்ல காப்பி போட்டு எடுத்துன்னு வா. எங்கிருந்து ஆடு சொல்றது, நான் காதால கேட்டது தான் உங்களுக்கு சொல்றேன், பொய் சொல்ல. நல்ல நல்ல விசுவாசம். இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போனேன், அந்த அம்மா இதே வார்த்தை வேற விதமா சொல்லுது. என்ன சொல்லு, ஏ புள்ளா போய் காப்பி போட்டு பாச எவ்வளவு நேரம் உட்காந்து. இது கிடையாதுங்க, அவ ஆண்டவனே என்று கூப்பிட்டார். Those who respect your husband, God will bless that family. புருஷனை மதிக்கிறவர்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. And the husband, those who love their wife, and honor the wife with love, God will bless that. எந்த புருஷன் எல்லாம் தன் மனைவியை நேசித்து கனப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. One day, one husband went to what? This is ACA church, right? This is ACA church. He went to ACA church. ஒரு நாள் ஒரு புருஷன் வந்து ஏசிய சபைக்கு போனாருங்க. That day her wife was not able to come to church for some reason. அன்னைக்கு என்ன காரணமோ மனைவி சபைக்கு வர முடியாம போயிடுச்சு. After the church is over, ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் the husband went to the house. புருஷன் வீட்டுக்கு போனாரு. மனைவி சர்ச்சுக்கு அன்னைக்கு வரல, என்ன ரீசன் தெரியல, வீட்டுல தான் இருக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி அப்படியே தூக்குனாங்க, ரெண்டு கையில அப்படியே தூக்கிட்டாங்க. மனைவிக்கு ஒரே சந்தோஷம், என் கணவன் எப்பவுமே இவ்வளவு அன்பா என்ன தூக்குனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு, எங்க இவ்வளவு அன்பா என்ன அப்படியே ரெண்டு கையில தூக்குறீங்களே,
என்ன பாஸ்டர் லீலாமா வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்களா, நீங்க வந்து உங்க மனைவிய நேசிக்கணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாலும் அதெல்லாம் இல்லை, அவங்க அப்படி பிரசங்கம் பண்ணல. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, உங்க பாரம் எதுவோ, உங்க வேதனை எதுவோ, அதை அப்படியே தூக்கி கர்த்தர் முன்னால காமிங்க. உங்க பாரம் எதுவோ, உங்க வேதனை எதுவோ, அதை அப்படியே தூக்கி கர்த்தருக்கு முன்னால காமிங்க. அல்லேலூயா. அதனால தாண்டி உன்னை தூக்குனேன். Look at Sarah. சாராள பாருங்களேன். She never spoke like that all the time. எப்பவுமே அப்படி அவங்க பேசினதே இல்லைங்க. But Abraham know this was the counsel of God from Sarah. ஆனாலும் சாராள் மூலம் வருவது தேவ ஆலோசனை என்று ஆபிரகாம். So according to what Sarah told, he gave some food and water to Hagar and the son Ishmael and drove them out of the house. சாராள் சொன்னபடியே ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் அழைத்து அப்பவும் தண்ணீர் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டார். And they started traveling in a very big wilderness. ஒரு பெரிய வனாந்தரத்தில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். As they were traveling in the middle of the wilderness, the food and water is over. பயணம் பண்ணி வனாந்தரத்துக்கு நடுவுல வந்துட்டாங்க. தண்ணீரும் அப்பமும் தீர்ந்து விட்டது. You know what happens if your water and your food is over in the middle of the wilderness? நடு வனாந்தரத்துல தண்ணீரும் அப்பமும் காலி ஆயிடுச்சுனா என்ன ஆகும் தெரியுமா? Wilderness, wherever you see, is only sand. வனாந்தரத்தில் திரும்பும் திக்கெல்லாம் மணல் மட்டும் தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. There is no Muniyandi Vilas in Vanandram. வனாந்தரத்துல முனியாண்டி விலாசம் இருக்காது. No Udupi Vilas. உடுப்பி ஹோட்டல் இருக்காது. No Sangeeta Bhavan. சங்கீத பவன் இருக்காது. No Vasanta Bhavan. வசந்த பவன் இருக்காது. Hallelujah. Hallelujah. No KFC McDonald. KFCயும் McDonald இருக்காது. Everywhere is sand. திரும்புகிற பக்கெல்லாம் மணல் திட்டுதான். No food. உணவு இருக்காதுங்க. No food. உணவே இருக்காது. When I say food, I cannot forget my mom. சாப்பாடு சொன்னா எங்க அம்மாவை மறக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா ஏசப்பாட்ட போயிட்டு 10 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே நம்புறது என்னன்னா, உலகத்திலே எங்க அம்மா மாதிரி சமைக்கிறவங்க யாருமே கிடையாது. 5 நிமிஷத்துல முடிச்சிடும், பயப்படாதீங்க. உலகத்திலே எங்க அம்மா மாதிரி சமைக்கிறவங்க அவ்வளோ, அவங்க என்ன செஞ்சாலும் அவ்வளோ ருசியா. ஒரு ரசம் செஞ்சா கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. எஸ்பெஷலி முக்கியமா அவங்க மீன் குழம்பு செஞ்சாங்கன்னு வச்சுங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதன் காபிரியலே மீன் குழம்பு செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்த மாதிரி அவ்வளோ டேஸ்டா. அல்லேலூயா. எல்லாமே அம்மியில தான் அரைப்பாங்க. இப்போ எங்க அம்மி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு மிஷினில் போட்டு கடற்கடன்னு ஆக்கிட்டு ஒரே நிமிஷத்துக்கு போடும். டேஸ்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் சுகர் வியாதி. அல்லேலூயா. எதை கேட்டாலும் சுகர். பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், சுகர் 500 பாஸ்டர், சுகர் 400 பாஸ்டர். என்னம்மா 10ஆம் கிளாஸ்ல எடுக்கிற மார்க்கெல்லாம் சொல்லியிருக்கிற? அல்லேலூயா. சுகர் எவ்வளோ? 500 400. எங்க அம்மா எது செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனால எனக்கு கல்யாணம் வந்த வயசு, அப்போ ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார். கல்யாணம் வர வயசு வந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வர பெண், அதாவது மனைவி, 2 அழகா இருக்கணும். ஒன்று அவ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும் அண்ணா. 2வது எங்க அம்மாவை விட ரொம்ப ருசியா சமைக்கணும். அப்பதான் எனக்கு கர்த்தர் கல்பனாவை கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா முதல் ஜபம் கேட்கப்பட்டது. அவ முகத்தை பார்த்தாலுமே தெரிந்து கொஞ்சம் அழகா தான் இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் முதல் ஜபத்தை கேட்டுட்டார். அதனால 2வது ஜபத்தையும் அவர் கேட்டுட்டார்னு நம்பிக்கையில இருந்தேன். கல்யாணம் ஆகி 2வது நாள் ஏதோ சாப்பாடு செய்யறதுக்கு வாட்பாங்கரைக்கு போனார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் முதல் ஜபம் கேட்டதுனால 2வது ஜபமும் கேட்டுட்டார். இன்னைக்கு சூப்பர் மீன் குழம்பு வரப்போகுது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் சிக்கன் பிரியாணாவது வரப்போகுதுன்னு நினைச்சு காத்துங்கிற. அவள் என்னவோ செஞ்சுங்கிறா. சமையல் அடுப்பாங்கறல செஞ்சு எடுத்துன்னு வந்து காமிக்கிறா, எடுத்து கொடுக்குறா. என்ன தெரியுமா? 2 minutes நூடுல்ஸ். சரி இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு, இனிமேல் செய்வான்னு அடுத்த நாளாவது செய்வான்னு யோசித்தா, அடுத்த நாளும் அதே 2 minutes நூடுல்ஸ். 3வது நாளும் அதே 2 minutes. நான் சொன்னேன், ஏமா கல்பனா உனக்கு 2 minutes நூடுல்ஸ் தவிர எதுவுமே தெரியாதா? அவ சொன்னா, நான்
நான் எம்சிஏ வரங்கல் ஹைதராபாத் பக்கத்துல நான் எம்சிஏ படிச்சுன்னு இருந்து அங்க ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல்ல எல்லாம் நாங்க சமைக்க மாட்டாங்க, சமைச்சு கொடுக்கறது தான் நாங்க சாப்பிடுவோம். எனக்கு சமைக்கலாம் தெரியாது, உங்களுக்கு தெரியாதானா? என்ன செய்ய முடியாது, கல்யாணம் கட்டியாச்சுல. நான் சொன்னேன், ஏசப்பா நான் நல்லா வாய் ருசியா சாப்பிடுற ஆளு, நீ ஜபத்தை கேட்டேன்னு நினைச்சேன். அப்போ நான் சாகுற வரைக்கும் இந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸை சாப்பிட்டே நான் செத்து போகணுமான்னு கேட்டேன். அல்லேலூயா. 3 மாசம் தான் ஆசை. சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன செஞ்சாலும் அவ்வளோ எங்க அம்மா உண்மையாலுமே எங்க அம்மா செய்த விட ருசியா இருந்தது. நான் சொன்னேன், அம்மா உனக்கு 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் தான் தெரியும், எனக்கு தெரியும். 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி இவ்வளோ ருசியா நீ சமைக்கிற? டிவியில பார்த்து கத்துக்கணியா, புக்கு வாங்கி கத்துக்கணியான்னு கேட்டா அவ சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன பின்ன எப்படிமா நீ சமைக்கிற? நான் கத்தர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணேன்னு கேட்டேன். அப்படி கேட்ட உடனே ஒரு மாதிரி என்ன பார்த்தா, கட்டாயமா சொல்லுமாங்கன்னு கேட்டேன். இல்லம்மா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்றேன் கேளுங்க. நான் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஏசப்பா என் கனவு ஒரு சாப்பாட்டு ராமன் ஐயா, அவனுக்கு நான் ருசியா செஞ்சு போட எனக்கு உதவி செய்யுங்க. அவனுக்கு ருசியா நான் செஞ்சு போட எனக்கு கிருபை கொடுங்க. சரிம்மா, ஆண்டவரும் கண்ணீரை கண்டா நான் ஒத்துக்கிறேன், இல்லை இல்லைன்னு சொல்லல. ஆனா கூட என்னதான் ஆண்டவர் கிருபை கொடுத்தா கூட ஒரு மீன் குழம்பு செய்யணும்னா வெந்தயம் எவ்வளவு போடணும், வெங்காயம் எவ்வளவு போடணும், மிளகாய் எவ்வளவு போடணும், எல்லாத்துக்கும் அளவு இருக்குல்ல. முதல்ல என்ன போடணும், அடுத்தது என்ன, இதெல்லாம் எப்படிமா நீ செஞ்ச? ஏன்னா இதெல்லாம் தெரியாம உன்னால் செய்ய முடியாது, எனக்கு தெரியும். எங்க அம்மா செய்யும் போது நான் பார்த்துருக்கேன். அவ சொன்னா, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. என் மனசுல என்ன வருதோ அதெல்லாம் சட்டியில போடுவேன். கடைசியில கொதி வரும் பொழுது கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, என் கனவை சாப்பிடும் போது செம்ம ருசியா இருக்கணும். அல்லேலூயா. கொதி வரும்போது கையை வச்சு ஜெபம் பண்ணுவோம். நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கொதி வரும்போது கையை எவ்வளவு விட்ட போறேன். பாச சொன்னாரு கையை வச்சு ஜெபம் பண்ணா நல்லா இருக்கணும். கை வெந்து போச்சுன்னா நான் சொல்றது கையை வச்சு மேல. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் செய்யலாம். நான் என்னால் தைரியமா சொல்ல முடியும், இங்க இருக்கிற யாருமே அவ்வளவு சமைக்க முடியும். அல்லேலூயா. Hallelujah. Amen. Amen. Food and water is over. உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. Now you know food and water is over, everything is finished. உணவும் தண்ணீரும் தான் கதையை முடிக்கிறோம். Hagar is going to die. ஆகார் சாக போறாங்க. Ismail is going to die. இஸ்மாயில் சாக போகிறான். But Bible says ஆனா வேதம் சொல்கிறது, Hagar was not able to see a child Ismail dying. தன் பிள்ளை இஸ்மாயில் சாகற காட்சி ஆகாருக்கு பார்க்க மனசு இல்ல. She kept the baby in one place, child in one place, went far off and started crying with a loud voice. பிள்ளையை இடத்திலே வைத்துவிட்டு தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாள். This is the only character I like in Hagar. ஆகாருக்கு எனக்கு பிடிச்ச ஒரு சுபாவம் இதுதாங்க. She is a maiden woman, அவள் ஒரு அடிமை பெண். but see her character. ஆனா அவ குணத்தை பாருங்க. She is going to die. அவளும் சாக தான் போறாங்க. Her son is going to die. மகனும் சாக போறான். She is not worried, she is going to die. தான் சாக போவதை பத்தி கவலையே படவில்லை. Bible says she cannot see her son dying. மகன் சாகரை தான் பார்க்க முடியவில்லை என்று. Hallelujah. Hallelujah. She is an unselfish woman. சுயநலமில்லாத பெண்மணி. She was praying for some soul that was perishing. அழிந்து கொண்டிருக்கும் ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபித்தார்கள். Are you praying for the souls that are dying, in your street without Jesus? இயேசு இல்லாமல் உங்கள் தெருவில் அழிகிற ஆத்துமாவுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? Are you bringing them to the church? அவங்கள சபைக்கு என்னைக்காவது கூட்டிட்டு வரீங்களா? Amen. ஆமென். Then one day Hagar may stand and speak before you. ஒரு நாள் ஆகார் எழுந்து உங்களுக்கு முன்பாக பேசுவார்கள். She was crying for a child. மரிக்கும் தன் பிள்ளைக்காய் ஜெபித்தார்கள். God saw her tears. அவர்கள் கண்ணீரை பார்த்தார். And God opened her eyes to see a fountain of water. அங்கே ஒரு நீரூற்று இருப்பதை காண அவர்கள் கண்களை திறந்தார். God never opened a fountain, it is already there. ஒரு நீரூற்றை திறக்கவில்லை, ஏற்கனவே தான் இருக்கிறது. God opened her eyes to see that. ஆனால் அந்த நீரூற்றை பார்க்க இவர்கள் கண்களை கர்த்தர் திறந்தார். Today, இன்றைக்கும் you will come like Hagar. ஆகாரை போல நீங்க வந்திருக்கலாம். You are crying for someone. யாருக்கோ அழுறீங்க. Maybe for your son. உங்க மகனுக்காக அழுதுட்டு இருக்கலாம். Maybe for your daughter. உங்க மகளுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கலாம். Maybe for your husband. உங்க புருஷனுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கலாம். Maybe for somebody whom you love very much. நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய வேற யாரோ ஒருவருக்காக அழக்கூடும். Maybe for your friend of the next town. ஏன் அடுத்த வீட்டு நண்பனுக்காக நீங்கள் அழக்கூடும். Maybe for your far relation. தூரத்து சொந்தத்துக்காக அழுதுட்டு இருக்கலாம். I don't know for
person whom you are crying. யாருக்காக நீங்கள் அழுகிறீர்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். God is going to do something wonderful for that person whom you are crying. யாருக்காக அழுகிறீர்களோ அவர்களுக்காக ஒரு அற்புதமான அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். Thus he is going to wipe your tears. அப்படியாக உங்கள் கண்ணீரை துடைப்பார். Hallelujah. Hallelujah. Can you all clap your hands? எல்லாம் கரங்களை தட்டலாமா? Can you all clap your hands? கைகளை தட்டுவீர்களா? Hallelujah. Hallelujah. Amen. Amen. He's not going to allow you shed tears anymore. இனியும் நீங்கள் கண்ணீர் சிந்த விட மாட்டார். Tonight, இந்த இரவில் he's putting an end to your tears. உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். God put an end to the tears of Anna. அன்னாளின் கண்ணீருக்கு தேவன் ஒரு முடிவு உண்டாக்கினார். God put an end to the tears of Agar. ஆகாரின் கண்ணீருக்கு தேவன் முடிவு உண்டாக்கினார். Finally, கடைசியாக God put an end to the tears of Ezekiel. எசேக்கியாவின் கண்ணீருக்கு தேவன் முடிவு உண்டாக்கினார். Ezekiel is the king of Israel. எசேக்கியா இஸ்ரவேலின் ராஜாதான். One day the word of the Lord come to him. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. Ezekiel, you are going to die. எசேக்கியாவே மரித்து போவீர். Set right your home. எட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். Ezekiel was not happy. எசேக்கியாவுக்கு சந்தோஷமா போயிடுச்சு. He don't want to die. சாக விரும்பல அவரு. He stood before the wall and cried like a baby before God. அவர் புறமாய் திரும்பி குழந்தையைப் போல் தேவனுக்கு முன்பாக அழுதார். Lord, how much I lived a holy life before you. உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் How much வாழ்ந்தேன். I lived a righteous life before you. உமக்கு முன்பாக எவ்வளவு நீதியாய் ஜீவித்தேன். I removed the Baal prophet's altar. பாகாலின் பலிபீடங்களை எல்லாம் அகற்றினேனே. I walked in your righteousness. உம்முடைய நீதியில் அல்லவா நடந்தேன். He cried and cried and cried. கண்ணீர் விட்டு கதறி அழுதார். God saw his tears. அவர் கண்ணீரை தேவன் கண்டார். Sent the same prophet who told he will die. மரித்து போவீர் என்று சொன்ன அதே தீர்க்கதரிசி அனுப்பி And now in Isaiah 38 verse 5, the same prophet come and tells Ezekiel. இப்பொழுது ஏசாயா 38:5 அதே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம் வந்து சொல்கிறார். எசேக்கியாவே, God has seen your tears. தேவனும் கண்ணீரை கண்டார். Hallelujah. ஹல்லேலூயா. He's adding 15 more years to your lifetime. ஆயுசு நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுகிறார். I'm telling you as a prophecy for some people here. சிலருக்கு இங்கே தீர்க்கதரிசனமாகவே இது வருகிறது. It may not be straight to you, but somebody who is sick in your home. நேரடியாக உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் வியாதியாக இருக்கிற ஒருவருக்கு You're வருவார்கள். thinking that person is going to die. ஐயோ, அவங்க செத்துருவாங்களே நீங்க நினைக்கிறீங்க. Or maybe the doctors themselves have told that you're going to die because of your sickness. இல்லாவிட்டால் உங்கள் வியாதி நிமித்தம் உங்களை பரிசோதித்த மருத்துவர் நீங்கள் மரித்து போவதாக சொல்லி Let இருக்கிறார். me tell you, my God is not God of death. என் தேவன் மரணத்தின் தேவன் இல்லை. He's God of life. அவர் ஜீவாதிபதி. He raised Lazarus from the sepulchre after 4 days. மரித்து 4 நாட்களான பின்பு கல்லறைக்குள் சமாதியான லாசரை எழுப்பினார். Brought him alive. உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். Resurrected his liver. அவருடைய கல்லீரலை உயிர்ப்பித்தார். Resurrected his kidneys. அவருடைய சிறுநீரகங்களை உயிர்ப்பித்தார். Resurrected his heart. அவருடைய இருதயத்தை உயிர்ப்பித்தார். Resurrected every organs of his body. அவருடைய சரீரத்தின் ராஜ உறுப்புகள் அனைத்தையும் உயிர்ப்பித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. If he can resurrect the organs of a dead man, மரித்து போனவருடைய ராஜ உறுப்புகளை அவரால் உயிர்ப்பிக்க கூடும் என்றால், is it difficult for God to resurrect your organs? உங்க உறுப்புகள் பாதிக்கப்பட்டது உயிர்ப்பிக்க கர்த்தருக்கு கஷ்டமா? Hallelujah. ஹல்லேலூயா. 2017 they diagnosed me as a heart failure. 2017 இருதயத்திலே என்னை பழுதாகி பாதிக்கப்பட்ட ஒருவராய் The கண்டறிந்தார். doctor told you must put a machine in your heart. மருத்துவர் சொன்னார், ஐயா உங்க இருதயத்தில் ஒரு இயந்திரத்தை பொருத்த It's வேண்டும். called pacemaker. அது வேகத்தை கூட்டி கொடுக்கிற சரி கட்டுகிற கருவி. Hallelujah. Hallelujah. I told the doctor, he's a Christian doctor. அவர் கிறிஸ்துவ மருத்துவர் சொன்னேன், I said, Jesus is in my heart. இயேசு இருதயத்துக்குள்ள இருக்காருங்க ஐயா. If your pacemaker can do better than Jesus in my heart, இதயத்துக்குள்ள இருக்கிற இயேசுவை விட உங்களுடைய இதய சீர்படுத்தும் கருவி சிறப்பாய் செயல்படக்கூடும் என்றால் then you can fix it. அப்புறம் எனக்குள்ள மாட்டுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. That is a Christian, he's a Christian doctor. அவர் கிறிஸ்துவ மருத்துவர். He smiled சிரிச்சாருங்க. and said, you do according to your faith. ஐயா உங்க விசுவாசத்தின்படியே நீங்க செய்ய விட்டுட்டாரு. It is 8 years since 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. God resurrected my heart. என் இதயத்தை தேவன் உயிர்ப்பித்தார். No pacemaker. எந்த பேஸ்மேக்கரும் அது பரவாயில்லை. Today I can play 1 hour tennis with my staff. இன்னைக்கு என் ஊழியர்களோடு கூட 1 மணி நேரம் டென்னிஸ் விளையாடுகிறேன். They get tired, I don't get tired. அவங்களுக்கு மூச்சு வாங்க, எனக்கு மூச்சு வாங்காது. I can climb up 4 stairs. 4 மாடி மேல ஏறுவேன். I don't get tired. எனக்கு களைப்பே வராது. Hallelujah. ஹல்லேலூயா. 3.5 years I have not gone to a doctor, a cardiology doctor. 3 வருஷம் ஒரு இருதய நோய் சிகிச்சை நிபுணர் நான் போய் பார்த்ததே இல்ல. Hallelujah. ஹல்லேலூயா. Heart failure இருந்தா மாசத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டியாவது அவங்க கிட்ட போகணும். ஒருத்தருக்கு இருதயத்துல பழுது பாதிப்புனா ஒரு மாசத்துக்கு 2-3 முறையாவது மருத்துவரை பார்த்தே ஆகணும். Hallelujah. ஹல்லேலூயா. 3 வருஷம் ஆச்சு, ஒரு வாட்டி கூட அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் ஏற்படல. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. ஒரு சிறு பையனுக்கு இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு உள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கிருபை. Hallelujah. டாக்டர் சொல்வாங்க, இவ்வளோ
சிக்கன் சாப்பிடணும், 2 துண்டு மட்டன் தான் சாப்பிடணும். அல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு மதியானம் இவ்வளவு சிக்கன் சாப்பிட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் சிக்கனு. அல்லேலூயா. எங்க போனாலும் பிரியாணி. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய ஹெல்த்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ராபோஜனம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமென். ஹalleluya. அந்த ராபோஜனம் மூலமா என்னையே ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவர் உருவாக்கிட்டார். எல்லா அவயங்களும் புதிதாக மாறிவிட்டது. இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், ஏசப்பா ரத்தம் உனக்குள்ள வந்தா உன்னுடைய பழுதடைந்த கிட்னிஸ் எல்லாம் புதுசாயிடும், உன் பாடடைந்த லிவர் எல்லாம் புதுசாயிடும், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வியாதி இப்பொழுதே சுகமாகி ஒரு சிறு பிள்ளையின் இருதயமாக மாறிவிடும். உனக்கு என்ன வேண்டும்? ஆஸ்துமாவை சுகமாக்கி 22 வருஷம் ஆஸ்துமா பக்கத்திலே வராம இன்னைக்கு கூட எவ்வளவு ஹெல்த்தியா அந்த பொண்ணு உட்கார்ந்துங்கிறா பாருங்க. அல்லேலூயா. ஹalleluya. எதையும் செய்யக்கூடியவரை ஆண்டவராக இயேசு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் போதும், தேவ மகிமையை காண்போம். அல்லேலூயா. அதையும் சின்னதுல பார்க்கலாம். ஆமென். இந்த பாடலை பாடும் நேரம் இல்லாதனால நான் முடிச்சிடுறேன். இல்லைன்னா இன்னும் கூட பேசலாம். நாளைக்கு கரெக்டா 9 முடிச்சிடுறேன். இன்னைக்கு வந்ததே லேட், ரைட்டுங்களா? நாளைக்கு சீக்கிரம் வந்துங்க, நாங்களும் சீக்கிரம் வந்துடும், சீக்கிரம் முடிச்சிடலாம். உங்களுக்கெல்லாம் ஷோ பண்ணி நான் முடிக்க போகிறேன். எல்லாம் சீக்கிரம் அப்படின்னு இருங்க. அல்லேலூயா. எங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்காங்க கையை வச்சுங்க. தேங்க்யூ லார்ட். ஆஸ்துமாவை சுகமாக்கின தேவன் 3 மாசத்துல பயங்கர ஆஸ்துமா, அன்றைக்கு சுகமாக்கின ஆஸ்துமா 22 வருஷமாய் பக்கத்துல கூட வரல. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன வியாதி உனக்கு? தொட்டார்னா மூச்சு விட்டு ஏசப்பா கிட்ட போற வரைக்கும் அந்த வியாதி